வரேம்மா. ஹலோ. கேட்குதுமா? ஊருக்கு கிளம்பிட்டீங்களா? இல்லையே, நைட்டு தானே கிளம்புறேன்னு சொன்னீங்க, அதுக்குள்ளே கிளம்பிட்டீங்க? சரிம்மா, வீட்டை பார்த்துக்கிறேன். வரத்துக்கு ஒரு வாரம் ஆகும். வீட்டை பார்த்துக்கோங்க. சரி. ஓகே. படி உட்காந்து சும்மா ஓகேம்மா. வாசிக்காத சொல்லிட்டேன். சரி, பார்த்து போயிட்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேன் வீட்டை. வச்சிடறேம்மா.
வீட்டுக்கு வந்துட்டியாடா? நான் வந்துட்டேன் வீட்டுக்கு. சரியா கொஞ்சம் பேசணும். சரி வாசிக்க. கூப்பிட்டியடா? ஆமாண்டா, உட்காரலாம். காலேஜில் நான் எதுக்கு கூப்பிட்டேன்? மியூசிக் கம்போஸ் பண்ணலான்னு இருக்கேன்டா, இண்டிபெண்ட் ஆல்பம் பண்ணுற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு யூடியூப் இருந்தாங்கன்னா கம்போஸ் பண்ணி கொடுத்தா அவங்க யூடியூப் போட்டாங்கன்னா வியூஸ் வரும். இருக்காண்டா என் ஃப்ரெண்டு. நான் இந்த ஜென்ரேஷன் வந்து மியூசிக்லாம் அப்படியே இதுவாகிடுச்சு. ஏஐ தான் ஃபுல்லாக. இப்போ நீ பண்ணுறது வேஸ்ட்டு தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பேசாமல் வேறு வேலையை பாருன்ற. சரி. நம்மளால் எதுவும் பண்ண முடியல, அதனால் நம்மளை வேஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. வீட்டில் இருக்கவங்க தான் நம்மளை புரிஞ்சுக்காமல் பேசுகிறாங்கன்னு பார்த்தா கூட இருக்க ஃப்ரெண்டு கூட நம்ம முடியாது, தேவையில்லாத வேலை பார்க்காதுன்னு சொல்கிறான். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சார். எந்த பக்கம் வாக்கிங்க? ஆமாம் சார், வாக்கிங் போயிட்டேன். என்ன ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லை சார். சரி ஏறி போவோம். ஓகே தானே? டீ எவ்வளோண்ணா? என்ன மாமா நான் டைட்டா பிடிச்சிக்கிறா? டீ சாப்பிட்றா? சாப்பிட்றேன் சார். ஆமாம், நீ வந்து ஸ்கூலில் நல்லா பியானோ ரீட் பண்ணுவேல்ல? மியூசிக் டைரக்டர்னு சொல்லிட்டு இருந்தேல்ல? ஆமாம் சார். அப்படியே இந்த பார்த்து இன்ஜினியரிங் லைன் எல்லாம் வீட்டில் கொடுக்குற ப்ரெஷர்னால தான் சார். பியோனோ மியூசிக் அதுதான் என் பேஷன் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, பியோனோ மியூசிக்லாம் எல்லாம் வேஸ்ட்டு, அதெல்லாம் பண்ணுற ஸ்கோப்பு கிடையாது, போய் படிக்கிற வேலையை பாரு, படிப்பு தான் நாளைக்கு சோறு போடும் அப்படின்ற மாதிரி எனக்கு. உன்னோட ட்ரீமுக்கு நீ என்னடா மெனக்கிற? சார் நான் என்ன சார் மெனக்கிறது? 1.5 மணி நேரம் கிளாஸ் போவேன் சார். ஆனால் என்னோட கோலை அச்சீவ் பண்ணால் அந்த 1.5 மணி நேரமே எனக்கு போதாது சார். ஆனால் இவங்க அந்த 1.5 மணி நேரத்துக்கு கூட நீ ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ணு, இதில் மார்க் ஸ்கோர் பண்ணு, இதில் புஷ் பண்ணுறாங்க சார் என்னை மொத்தமாகவே. அதாவதுடா நான் என்ன சொல்கிறேன்னா, இன்ஜினியரிங் அப்படின்னு கிடைக்கிறது கஷ்டம். அதாவது நீ எடுத்த குரூப் ஏடிஸ்ன்றது கஷ்டமான விஷயம், அது நான் இல்லைன்னு சொல்லலை. அகாடமிக்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான். வீட்டில் புஷ் பண்ணுறாங்கன்னா நம்ம அதை ஒன்றும் செய்ய முடியாது. அதே மாதிரி உனக்கு ஒரு பேஷன் இருக்குது, மியூசிக் டைரக்டர் ஆகிறதா என்னோடய பேஷன் அப்படின்னு நினச்சேன்னா நீ அதை ஃபாலோ பண்ணு, டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணு. அவங்கள நீ குறை சொல்லி என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அவங்க உனக்காக அமௌண்ட்டு அஃபோர்ட் பண்ணுறாங்க, ஃபீஸ் பே பண்ணுறாங்க, அப்போ அவங்க பயப்பட தான் செய்வாங்க.
சரி நெக்ஸ்ட் டைம் நான் உன்னை பார்க்கும்போது உன்னோட பேஷனில் நீ எவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு எனக்கு நீ சொல்லணும். சரியா? கண்டிப்பாக. ஆல் தி பெஸ்ட். வாடா. நீங்கள் வேணால் ராத்திரி லவ் அந்த மாதிரி ஏதாவது சாங்கினா கம்போஸ் பண்ணி அவனா யூடியூப் சேனல் போட்டுப்பாங்க ஃப்ரெண்ட் ஆகலாம். ஓகே ப்ரோ. இப்போ நான் யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணிட்டு அது வீடியோ போட்டு ப்ரோ டைம் ஆகும். ஸோ அதனால தான் வந்து பேஜ் வந்து சரி உங்களுக்கு யூடியூப் சேனல் நீங்கள் கம்போஸ் பண்ணி நான் பார்க்கணும். ப்ரோ நம்பர் தரேன், நோட் பண்ணுறேன். ஷார்ட் பண்ணி சொல்லி காலையில் 9 ஹலோ ப்ரோ, நான் பாட்டு கம்போஸ் பண்ணிருக்கேன். உங்களுக்கு இந்த நம்பர் தானே சொன்னீங்க, நான் அந்த நம்பருக்கே அமுச்சு விட்றேன். நீங்கள் பார்த்துட்டு போஸ்ட் பண்ணுங்கள். ஆமாம் ப்ரோ. சரிங்க ப்ரோ, நான் உங்களுக்கு அமுச்சு விட்றேன். பாய். ஹலோ, சொல்லுங்கள் ப்ரோ. நாங்கள் திங்க் மியூசிக்லேருந்து பேசுகிறோம். உங்கள் யூடியூப் சேனலில் போட்ட மியூசிக் வீடியோ, இண்டிபெண்டன்ட் வீடியோ, மியூசிக் சாங்ஸ்லாம் பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் வாங்கிக்கலாமா? சரி ப்ரோ. எங்கள் ஸ்டூடியோவுக்கு வர முடியுமா?